ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது மல்டி மில்லட்ஸில் தோசை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எல்லா மில்லட்ஸை வந்து நல்லா நைட்டே ஊற வச்சுக்கணும். இதில் அரிசிலாம் இது சேர்க்கலை. எல்லா மல்டி மில்லட்ஸ், கருப்பு கவுனி அரிசி, வெள்ளைச்சோளம், எல்லாம் என்னென்ன எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னென்ன மில்லட் சேர்த்துருக்கேன். இதோட சேர்த்து ப்ரௌன் சுண்டலும் சேர்த்துருக்கேன். நைட்டே ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதோட சேர்த்து கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக தோசை மாவு பாத்தில் இதை அரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஃபெர்மெண்ட் பண்ண விட்டுருங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா ஃபெர்மெண்ட் பண்ண விட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புளிச்சு வச்சிருச்சு. இப்போ நமக்கு நார்மல் தோசை மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா தோசை சட்டியில் நல்லா தோசை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம உங்களுக்கு வேணும்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல மணமாகவும் இருக்கும். நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். வீக்லி ட்வைஸாவது கண்டிப்பாக இது சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு நல்லா வேக விட்டு எடுங்க. அரைக்குறையாக வேக விட்டு எடுக்காதீங்க. இப்போ நமக்கு 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான மல்டி மில்லட் தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா காரசாரமான சட்னி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.